வெளிநாடுகளில் பணிபுரிந்து தமிழ்நாடு திரும்பும் தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், வணக்கம். இந்த கடிதம் தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. தமிழர் நல அறக்கட்டளை சார்பில் இருந்து குவைத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மின்னஞ்சல் வாயிலாக ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தில் பல சாராம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது நேற்று அரசு ஊழியர்களுக்காக அறிவிக்கப்பட்ட அந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு வரவேற்பு தெரிவித்து பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையிலே இந்த வெளிநாடுகளில் பணிபுரியும் தமிழர்களுக்காக ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை மையப்படுத்தி கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழர்கள் பொருளாதார நெருக்கடி காரணமாக குடும்பங்களை பிரிந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்று அவர்கள் அங்கிருந்து அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். வெளிநாடுகளில் வேலை செய்யும் தமிழர்களால் தமிழகத்திற்கு பல கோடி ரூபாய் அந்நிய செலவாணி ஈட்டி தரப்படுகிறது. வெளிநாடுகளில் பணிபுரிந்து பின்னர் தமிழகத்திற்கு வரும் தொழிலாளருக்கு ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி தர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று மாதம் 350 ரூபாயில் தொடங்கி அதிகபட்சமாக எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் செலுத்தக்கூடிய திட்டத்தை கேரள அரசு செயல்படுத்தி வருகிறது. அதாவது இந்த வெளிநாடுகளிலிருந்து தாயகம் திரும்பக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்காக அவர்களுடைய பங்களிப்புடன் இந்த ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை மையப்படுத்தி இருக்கிறார்கள். இதில் கேரள அரசு ஏற்கனவே அது செயல்படுத்தப்பட்டு அதில் வெற்றிகரமாக இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று தலா 3 முதல் 5 ஆண்டுகள் வரை அதற்கு மேல் என இந்த திட்டத்தை எவ்வளவு காலங்கள் வேணாலும் செயல்படுத்தலாம் என்கிற தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். வெளிநாடுகளில் மேலும் வெளிநாடுகளில் விபத்தில் உயிரிழக்கும் தொழிலாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது. இது வெளிநாடு தமிழர் வாரியத்தின் சார்பாக இந்த நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் வெளிநாட்டில் இயற்கையாக உயிரிழக்கும் தொழிலாளர்களுக்கும் இதே அளவில் 10 லட்சம் ரூபாய் தர வேண்டும். அது 1 லட்சம் ரூபாய் என்கிற நிதி அளவை தற்போது 10 லட்சம் ரூபாய் உயர்த்தி தர வேண்டும் என்கிற கோரிக்கையை மையப்படுத்தி இருக்கிறார்கள். வெளிநாடு தொழிலாளர்களுக்காக நலவாரியம் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அங்கிருந்து வரக்கூடிய கோரிக்கைகள் ஏற்றுக்கொண்டு பல்வேறு அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் அவர்கள் அந்த குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் பணியாற்றிவிட்டு தாயகம் திரும்பும் நேரத்தில் அவர்களுக்கான பணிகள் கிடைப்பதில்லை. அவருடைய குடும்ப பொருளாதார சூழல் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்படுகிறது. அதை சமாளிக்கும் விதமாக இந்த ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் அவர்கள் கடிதத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் இருந்து லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பல்வேறு நாடுகளிலே பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்கள் பணியாற்றிய பின்பு தாயகம் திரும்பும் போது அவர்களுக்கான ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு பொருளாதார வாழ்வை அவர்கள் பெறுவதற்கு தமிழ்நாடு அரசு இந்த ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் தற்போது கடிதமாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த கடிதம் மின்னஞ்சல் வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கோரிக்கையில பல்வேறு விஷயங்கள் சார்ந்திருந்தாலும் மிக முக்கியமாக அந்த ஓய்வூதிய திட்டம் தான் அவருடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அதை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த கடிதத்தின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. மோகன், வெளிநாடுகளில் பணிபுரிந்து தமிழ்நாடு திரும்புபவர்களுக்கு தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சருக்கு கடிதம் எழுதப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி, ஹரிகிருஷ்ணன்.